அனுமனை வழிபாடு செய்வதும், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், பிபி சம்பந்தப்பட்ட உபத்திரம், மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்வதும் முக்கியம். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனம். பிள்ளைகளுடன் வாக்குவாதம் கூடாது. பிள்ளைகளுடன் அதிக நேரம் மனம் விட்டு பேசுவது, பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பது, பிள்ளைகளுடன் தோளுடன் தோளுடன் நிற்பது முக்கியம். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்து விட்டு கையெழுத்திடுவது அதிக நன்மை. யார் எது சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டு விடுங்கள், பதட்டம் வேண்டாம். அதே சமயம் கண்டிப்பாக நலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, மண்ணு சம்பந்தப்பட்ட, தெய்வ வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்துக்கு. சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். சிலருக்கு தேவையில்லாத ஒரு பதட்டம் காணப்படும். அந்த பதட்டம் இப்பொழுது தேவையற்றது. தெய்வ வழிபாடுகள் எல்லாம் அதிகமாக ஏற்படுத்தி கொள்வீர்கள். சந்தோஷமாக சந்திக்கக்கூடிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெருமாள் தாயாருடன் இருக்கக்கூடிய கோயில், சிவன் பார்வதியுடன் இருக்கக்கூடிய கோயில், முருகன் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய ஜோடி தெய்வ வழிபாடு முக்கியம். ப்ரெஷர் சம்பந்தப்பட்ட, லோ பிபி சம்பந்தப்பட்ட, ஐபிபி சம்பந்தப்பட்ட விஷயம் கவனம். பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக கவனம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அற்புதமான மாதம் கார்த்திகை மாதம். குடும்ப விஷயத்தில் தொலை தூரத்தில் இருந்தாலும் மனம் விட்டு பேசுவதும், குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பதும், துணை அல்லது துணைவியாருக்கு திருப்தியாக வெள்ளை கொடி காட்டுவதுமே விசேஷம். குடும்பத்தில் சும்மா ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கெல்லாம் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வைத்தீங்கன்னா நிம்மதி போயிடும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது முக்கியம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், வண்டி வாகனம், சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி. மிதுன ராசிக்காரர்களுக்கு துர்கை வழிபாடு, துர்கை கவசம் கேட்பது, துர்கையுடைய சித்தாந்தத்தை கடைபிடிப்பது ஏற்றம். இஎன்டி, பல்லு, காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரவு, ஃப்ளூ, ஜுரம் எல்லாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். மிதுன ராசிக்காரர்களுக்கு செரிமான கோளாறுகள் திடீரென்று அதிகரிக்கலாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் தேவையில்லாத உபத்திரம் ஏற்படலாம். எதிரிகள் விஷயத்தில் பலம் அதிகரிக்கலாம். சிறிது விட்டு கொடுங்கள். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்து விட்டு கையெழுத்திடுவது நன்மை. படைப்பாளிகள், கலைத்துறையினர்கள், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம். சினிமா முதலில் மோகமுள்ள கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அனுகூலம், அதற்குண்டான நல்ல செய்தி. பெரிய அளவு சந்தோஷம், பெரிய அளவு ஏற்றம், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். மிதுன ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி. வண்டி வாகனத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைப்பது ஆச்சரியம். வேற்று மதத்தினரால் அதிகமான சந்தோஷத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கடக ராசிக்காரர்களுக்கு முருகர் வழிபாடு முக்கியம் முக்கியம் முக்கியம். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பதும், செவி ஒளிர சொல்வதும் நன்மை தரும். வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். மாதவிடாய் கோளாறுகள், ஹார்மோன் குறைபாடுகள் பெண்களுக்கு அதிகரிக்கலாம். அதே சமயம் கடகராசிக்காரர்களுக்கு டக்கென்று பெரிய பொறுப்புகளுக்கு வரலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படலாம். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் தீரலாம். ஏற்றமும் அனுகூலமும் காணப்படலாம். துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனத்தாங்கல் தீரலாம். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கலாம். தேகாரோக்கியத்தில் காலு, முட்டி வலி, வயிறு வலி, முதுகு தண்டுவடம், கால் இழுக்கிறது, நரம்பு இழுக்கிறது என்ற விஷயத்தில் கவனம். வாகனங்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். கூடா நட்பு கேடு விளையும். கூடா நட்பு சட்ட சிக்கல் ஏற்படும். கூடா நட்பு கோர்ட்டேறி பதில் சொல்ல விடுக்கும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய சில விஷயங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் தேவையில்லாத சங்கடத்தையும் ஏற்படுத்தும். சிவன் வழிபாடும், கால் சம்பந்தப்பட்ட, முட்டி சம்பந்தப்பட்ட, சுளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். பாதத்தில் சிறு கோளாறுகள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். துணை அல்லது துணைவியாருடன் மனத்தாங்கல் இல்லாமல் பண்ணிக்கொள்வது நன்மை தரும். மனம் விட்டு பேசுவது சிம்மத்துக்கு ஏற்றம். தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம் அனுகூலம். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். படைப்பாளிகள், கலைத்துறையினர்களுக்கு பெரிய கௌரவம் ஏற்படும். முதலீடுகள் கிடைக்கும். அதிகார வர்க்கத்தினர்களுக்கு உங்களுக்கும் இருந்த மனக்குழப்பங்கள் தீரும். பெரிய அளவு அரசு விருதுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியோர் உங்களை நல்லபடியாக பார்த்து கொள்வார். உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதே ஆச்சரியம். ராகு 8ஆம் இடத்தில் இருப்பதும் 2ஆம் இடத்தில் கேது இருப்பதும் வார்த்தைகளில் விஷயத்தில் கவனமாக இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். பெரிய பேர், புகழ், பணம், திடீர் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். பிள்ளையார் வழிபாடு, காரிய சித்தி மாலை மந்திரங்கள், காரிய சித்தி மாலை 7 முறை உச்சரிப்ப
ராசியில் இருக்கக்கூடிய கேதுவால் தொந்தரவுகள் குறையும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். சுபவிரய பிராப்தம் ஏற்படும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அது கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகம் கிடைத்துவிட்டு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு அதுவும் கிடைக்கும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் ஏற்படும். பெரிய கௌரவம் ஏற்படும். பல பேர் பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக் கொள்வதும் கோளர் பதிகத்தை தினமும் ஆன் செய்து வைத்துக் கொள்வதும் புத்திசாலித்தனம். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. வியாபாரத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும். முதுகு தண்டுவட கோளாறு, முதுகு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள், முதுகு சம்பந்தப்பட்ட ரேடியேஷன் பெயின் விஷயத்தில் கவனமாக இருப்பது கன்னிக்கு முக்கியம். துலா ராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு தீபம் ஏற்றுவது விசேஷம். கார்த்திகை மாதம் தடைகளை தவிடுபொடியாக்கி ராகு கேதுவுடைய விளக்கேற்றுவதனால் காலசர்ப்ப யோகம் மாறுவது சந்தோஷம். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். சளி தொந்தரவு தான் மிக முக்கியம். சளி தொந்தரவு, ஸ்கின் அலர்ஜி கவனம். மற்றபடி எல்லா விஷயமும் ஏற்றும். வார்த்தைகளில் சிறிது கவனமாக இருப்பது முக்கியம். விதண்டாவாதம் செய்யக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு ஏண்டா செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் டக்கென்று நல்ல முடிவுகள் ஏற்படும். வேற்று மதத்தினரால் அதிகமாக அனுகூலம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா. திடீரென்று கடல் கடந்து விசா கிடைக்கலேன்னு ரொம்ப நாள் புலம்பிக் கொண்டிருந்த துலாத்திற்கு இந்த மாதம் கிடைக்கும். பெரிய அளவு அனுகூலம் காணப்படும். குடும்பத்தில் காணப்பட்ட அந்த பிரச்சனைகளை தீர்ப்பது நீங்கள் வாயை மூடி கொண்டிருந்தால் போதும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அனுமனும் நரசிம்மரும் முக்கியம். கூட விநாயகரை கும்பிட்டு விட்டு இவங்க 2 பேரையும் வாங்க. உங்களுடைய ராசியில் தான் சூரியன் வரக்கூடிய மாதம் தான் கார்த்திகை மாதம். அப்போ ரொம்ப யார் கவனமாக இருக்கணும்? விருச்சிக ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் வீட்டில் சூரியன் வராரு. ஸோ தேக ஆரோக்கியத்தில் ஏற்கனவே மருந்து மாத்திரைலாம் எடுத்துகிட்டு நீங்களே நிறுத்திட்டு சுகர் எனக்கு செட் ஆயிடுச்சு, அது செட் ஆயிடுச்சுன்னா நிறுத்திங்கன்னா டக்குன்னு பிரச்சனை தான். ரொம்ப கவனமாக இல்லைன்னா உயிர் போகிற கண்டெல்லாம் ஏற்பட்டுடும். விருச்சகனாவே செல்வி ஏதாவது சொல்வார், நீங்கள் சொன்னாலும் கவலை இல்லை. விருச்சகத்தில் நீங்கள் இந்த மாதம் கவனமாக இருக்கும். கார்த்திகை மாதத்தில் ரொம்ப அல்ட்டிக்காமல் இருக்கக்கூடிய மாதம் யாருன்னா விருச்சிக ராசிக்காரர். அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கண்ணு, நரம்பு, தூக்கமின்மை, டிப்ரெஷன் கவனம். சிலருக்கு செவ்வாய் நீச்சமாக இருக்கிறனால வயிறு, கழிவுகள், அசிடிட்டி எல்லாம் ஏற்படும். நீங்களாக சுய மருத்துவம் இல்லாமல் ஓமத்தை சாப்பிட்றேன், அதை சாப்பிட்றேன், இதை சாப்பிட்றேன் இல்லாமல் டாக்டரை பார்க்கணும். டாக்டர் ஏதாவது எண்டோஸ்கோப்பியோ இல்லை கொலனோஸ்கோப்பியோ பண்ணுறாருன்னா பண்ணிடணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு மகான் வழிபாடு. வயிற்று பகுதி, கழிவு பாதை கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் கூடாது. பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் சிறிய சண்டை கூட பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் பிரச்சனைகளே கிடையாது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முன்னேற்றம். தடைகளாக இருந்த விஷயங்கள் எல்லாம் மாறும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். கண்டிப்பாக சுபவிரய பிராப்தம் காணப்படுகிறது. புது கடன் அமைப்பு ஏற்படுகிறது. நலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, மண்ணு சம்பந்தப்பட்ட, அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் விஷயத்தில் திடீரென்று அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது எல்லாம் தைரியமாக பண்ணிக்கலாம். செவ்வாய்க்கிழமை மதியம் 1:15 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள சாப்பாடும் எலுமிச்சப்பழ ஊறுகாவும் கொடுத்துருங்களேன். கார்த்திகை மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் மார்கழி வரைக்கும் கொடுக்கணும். ஏன்னா அடுத்தது வரக்கூடிய மாதம் மார்கழி, தனுசுல சூரியன் வருது. அதனால் நீங்கள் இந்த 2 மாதத்துக்கு இந்த சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நிறைய சிக்கல் தீரும். என்ன தீரும்? ஏமாறாமல் இருப்பீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிர வழிபாடு. நவகிரகத்தில் சுக்கிரன் இல்லையெல்லாம் பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடு மிக மிக முக்கியம். கழுத்து பகுதியில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கழுத்து சுளுக்கெல்லாம் ஏற்படுதில்ல, படுக்கிறச்ச, எக்ஸசைஸ் பண்ணுறச்ச அதெல்லாம் பார்த்துக்கணும். வழுக்கலான இடங்களில் யார் ரொம்ப கவனமாக இருக்கணும்? மகர ராசிக்காரங்கள். 7ஆம் இடத்தில் செவ்வாய். துணை அல்லது துணைவியாருடைய ப்ரெஷர், லோ பிபி, ஹார்மோனல் இம்பேலன்ஸு, ஹீமோக்ளோபின்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். குடும்பத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரங்க யார்? மகரம். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழில் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம், தைரியம் ஏற்படும். ராகு சாரத்தால் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். இன்னொரு ஆச்சரியம் இருக்கும். வீடு வாங்கலையே, நிலம் வாங்கலையே, வண்டி வாங்கலையேன்னு ரொம்ப நாளாக புலம்பினே இருந்தீங்களா? அந்த புலம்பலெல்லாம் மகரத்துக்கு போயிடும். நீங்கள் தான் அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களே பொறாமப்படுற அளவுக்கு எல்லாமே வாங்கி சேர்ப்பீங்க. உக்கிர அம்மன், காளி, பித்திங்கரா, சூலினி, வாராகி என்ற அம்மன்கள் வழிபாடு உங்களை மேன்மையடைய செய்யும். கும்பராசிக்காரர் பிளட்டு ரிலேட்டடாக பார்த்துக்கணும்.
பிபி பார்த்துக்கணும், சுகர் பார்த்துக்கணும், கொலஸ்ட்ரால் பார்த்துக்கணும், இன்ஃபெக்ஷன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, சளி வர்றது, தலைவலி வருது, ஃபீவர் வருது, ஜாண்டிஸ் வருது, இதெல்லாம் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். தண்ணி குடிக்கிறச்ச அவசர கதியில் சில்லு வாட்டரெல்லாம் குடிக்காதீங்க, வெளியில் குடிக்கங்க. சுடு தண்ணி தான் குடிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். என்னென்ன ஏற்றம் ஏற்படும் கார்த்திகையில்? தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், படிப்பு கிடைக்கும், கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் கிடைக்கும். தொழிலில் அதிக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். பெருமாள் வழிபாடு, கோவிந்தநாமாளி சொல்வது, விஷ்ணு காயத்ரி சொல்வதெல்லாம் விசேஷம். பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரங்கள், இப்போ சளி இருந்தால் அது வரும், மயக்கம் வந்தால் அது வரும், ஸ்கின் அலர்ஜி வந்தால் வரும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் வரும். எனவே பாரம்பரியாக உங்களதில் என்னென்ன இருக்குது, கால்வலி இருக்குது, ஆர்த்தடிஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். பிளட்டில் திடீர்னு ஏற்கனவே தொற்று நோய் உபத்திரம், டிபி போன்ற விஷயம்லாம்னா மீனத்துக்கு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இந்த மாதத்தில் பெற்றோர் பெரியோரோட தேகாரைக்கும் அதீத கவனமாக பார்த்துக்கணும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் நீச்சம் என்பதனால் பசுமாடுக்கு உணவளிக்க பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். பெற்றோர்களுக்குள்ளாக சிறு வாக்குவாதங்கள், குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படும்.